எல்லோருக்கும் வணக்கம். நான் ரேணுகா மல்லத்தி. நம்மளுடைய வரலாற்று ஆய்வாளர் மட்டும் இல்லாமல் இப்போ பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிற ஒரு ஒற்றை நோக்கோடு நம்ம செயல்பட்டுருக்கோம். நம்ம ஜென்ரேஷன் முடிஞ்சிச்சு. இளைய தலைமுறைகள் உங்களுக்காக தான் கவனமாக கேட்கணும். பட்டியல் வெளியேற்ற விழிப்புணர்வு இது சரியா? பட்டியல் எஸ்சி பட்டியல்னால் என்ன சொல்லுங்கள்? எஸ்சி பட்டியல் நாங்கள் தாழ்த்தப்பட்ட சாதி, ஒடுக்கப்பட்ட சாதி, விடுக்கப்பட்ட சாதி, இன்னும் என்னென்ன அசிங்க வார்த்தை இருக்கோ அத்தனையும் சொல்கிறாங்க. தலித்து. ஆனால் நம்ம யார்? நம்ம உழவுக்குடிகள், வேளாண் மரபினர் நாம் இல்லையா? ஏறும் போரும் செய்த குலம். நாம் தேவேந்திரகுல வேளாளர். தேவேந்திரன் யார்? மருதநில தலைவன் இல்லையா? மருதநிலம்னா அந்த வயலும் நம்மளுடைய தொழிலே எனது உழவு. எதை வச்சு பண்ணோம்? மாடுகளை வணங்கி பசுவை வணங்கும் குலம். பசுவை வணங்கும். ஆமாம், மாடு ஆடு வச்சுக்கிட்டு நம்ம வேளாண் தொழில் செஞ்சவங்க. நம்ம குடியும் குடித்தனமாக உட்கார்ந்த குடும்பங்கள். இப்படிப்பட்ட இனத்தை தெரியாமல் பிரிட்டிஷ் காலத்தில் எதில் போட்டாங்க? எஸ்சி என்கிற தாழ்த்தப்பட்ட சாதியில் போட்டாங்க. அதை தொடர்ந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் தொடர்ந்து இந்திய அரசாங்கம் இன்னும் எஸ்சி நம்மளை தலித் என்கிற வார்த்தை புதுசாலாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஆனால் நாம் அதில் போகிற சாதி இல்லை, தவறாக போட்டு வைத்தார்கள். யாரெல்லாம் எஸ்சியில் போடணும், யாரை போடக்கூடாதுன்னு இருக்குது. அதை வேளாண் குடியில சேர்க்கக்கூடாது. ஒரு ஏழ்மையாக இருக்கிறதாலேயோ, கல்வி அதாவது ஆங்கில கல்வி தெரியாததுனாலேயோ இதனாலேயோ எந்த இதில் எஸ்சியில் போடணும்னு யாரும் சொல்லலை. போடக்கூடாது. யாரை போடணும்னா யாருக்கெல்லாம் தீண்டாமை என்ற அன்டச்சபிலிட்டி என்ற காரணத்தினால், தீண்டாமை காரணத்தால் கோவிலுக்குள் நுழைய முடியாதவர்களோ, யாரெல்லாம் தொட்டால் தீட்டு, யாரெல்லாம் பார்த்தால் தீட்டு இப்படிலாம் இருக்காங்களோ அவங்களை முன்னேற்றுவதற்காக, அவங்கள சரிசமப்படுத்துவதற்காக எஸ்சியில் போடுங்க அப்படின்னா. ஆனால் நமக்கு ஏகப்பட்ட கோவில் மரியாதை, கோவிலோடு நெருங்கிய தொடர்புடைய இது நம்ம சாதி. ஸ்ரீவில்லிபுத்தூர் தானே நமக்கு இது வருது, மாவட்டம் இதுன்னு வருது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுகாவா இது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் நாச்சியார் தேரோட்டமே நம்ம தொட்டால் தான், தேவேந்திரன் தொட்டால் தான் தேரோடும். அந்த அளவுக்கு நமக்கு தான் மரியாதை. அங்கே யாரும் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் இறந்துட்டா, நம்ம அந்த கிராமம் இருக்குது இல்லையா, பெரும்பச்சேரி வழக்கு தெரிஞ்சுக்கிறோம். அவங்க யார் இறந்துட்டா கோவிலை சாத்திடுவாங்க. பெருமாள் கிட்ட இருந்து பட்டு வஸ்திரம் வரும், பட்டு துணி, அவர் உடுத்திருந்த துணி வரும் அவங்க வீட்டுக்கு. அந்த அளவுக்கு மரியாதைகளும். கோவிலுக்கு 18 குடிக்கும் நெல்லை அள்ளி போட்ட சமூகம். இப்படிப்பட்ட சமூகத்தை அவங்க தவறாக சித்தரிக்கிறாங்க. ஏதோ எழுதுறாங்க, கதை கட்டுறாங்க. பிரிட்டிஷ் ஒரு பக்கம் எழுதுனா இப்போ இருக்கிறவங்க எழுதிட்டு இருக்காங்க. ஸோ இதிலிருந்து அடுத்த தலைமுறை கௌரவமாக வாழணும் நம்ம. ஏனென்றால் நாங்கள் பரிவட்ட உரிமைகள் இங்கே மட்டும் இல்லை, மதுரை மீனாட்சியாக இருக்கட்டும், திருப்பரங்குன்றமாக இருக்கட்டும், இப்படி எல்லா இடத்துலையும் அங்கே கடவுளாக உட்கார்ந்துருக்கவங்களே நம்மளோட நெருங்கிய தொடர்புடையவர்கள், கடவுளோட தொடர்புடையவங்க. சிவன் பெரிய குடும்பி, மன்னன் முருகன், இப்படி ஒவ்வொருத்தர் பேரை சொல்லிட்டே போகலாம். தெய்வங்களாக இருக்கிறவங்களாம் தேவேந்திர குலத்திலிருந்து உதித்தவர். அதனால் நம்ம இந்த பட்டியல் எஸ்சி பட்டியல் விழிவு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஒற்றை நோக்கோட செயல்பட்டு இருக்கிறோம். அதுக்கு நம்ம ஊர் தலைவர்கள்கிட்டலாம் கையெழுத்து வாங்கினோம். ஊர் தலைவர் கையெழுத்து வாங்கி இதை போன அரசாங்கம், ஸ்டாலின் அரசாங்கம் நம்ம பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை சரி சாய்க்கலை. ஏன்னா அவங்களுக்கு அவங்க நம்மளை எஸ்சி தலித்தாக்கி 500 வருஷம் பின்னாடி போட்டதே கருணாநிதி தான். ஆமாம், அவரால் தான், அவர் பண்ண சதி தான் என்ன. அதனால் ரொம்ப வீழ்ந்துட்டோம். ஆனால் இப்போ இருந்த அரசாங்கம் புரிஞ்சுப்பாங்கங்கிற நம்புகிறோம். அதனால் அவங்கள்ட்ட தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம போட்டி போட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்கோம். அவங்கள கதவை தட்டிக்கிட்டே இருக்கோம். அவங்க மனசு இறங்கி நம்மளை பட்டியல் வெளியேற்ற நமக்கு கொடுப்பாங்கிற நம்பிக்கை இருக்குது. இவங்க அனுப்புனா தான் அங்கே மத்தியில் மோடிக்கு கொடுப்பாரு. நம்ம 7 உட்பிரிவை இணைத்து மோடிக்கு கொடுத்துட்டாரு. எல்லா முயற்சியும் நீங்கள் தான் செய்யணும். கண்டிப்பாக அதை தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஊர் ஊராக. ஆமாம், தேவேந்திர குல வேளாளர்னு மோடிஜியும் அமித்ஷாவும் நமக்காக கொடுத்தாங்க. வேறு அரசாணை எங்கே? டெல்லியில் வாங்கிட்டோம். ஆனால் இன்னும் எஸ்சியில் தான் இருக்குது அந்த 7 உட்பிரிவை சீட். இது எஸ்சியிலேருந்து வெளியேறணும். வெளியேறி எதில் போகணுன்னா எல்லாரும் நினைப்பாங்க, ஐயோ நமக்கு சலுகை போயிடுமே, எஸ்சி சலுகை போயிடுமே. எஸ்சியில் மட்டும்தான் சலுகை இல்லை, எஸ்சியில் தான் சலுகையே இல்லை சொல்ல போனால் நமக்கு. ஏன்னா அவங்களுக்கு இப்போ அருந்ததி இருக்கிற 3% உள்ஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க. வர்ற வேலை வாய்ப்பெல்லாம் அருந்ததி இருக்க போகுது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மத்தியில் ஓசி என்று சொல்லக்கூடிய உயர் சாதிகளுக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, பிராமணர்கள், இவங்களில் 40% மத்தியில், இங்கே 30% அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இங்கே தான் பிசி எம்பிசி போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அது சும்மா இருக்குது. இப்போ நமக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க வராங்களா, அதில் கேட்டிருப்பாங்க எஸ்சியா பிசியா எல்லாம் கேட்டிருப்பாங்க. நீங்கள் எஸ்சின்னு தான் சொல்லணும். அதுவே சொல்கிறதுக்கு கூச்சப்பட்டு தான் சொல்கிறோம் நம்ம எஸ்சின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்து இதை உணர்வு எடுப்பாங்க. அதில் உள்ள நீங்கள் என்ன சாதி கேட்பாங்க. அப்போ என்ன சாதின்னு சொல்லணும்னா இந்து தேவேந்திர குல வேளா. ஏன்னா இந்துக்கள் தான் எஸ்சியில் இருக்கிறோம். மதம் மாறினவங்க பிசி பிசிஎம்
தேவேந்திரகுல வேளாளர் என்று சொல்லணும். அப்ப ஆமா, அப்ப சொல்லும் பொழுது இப்ப எஸ்சியில வந்து 50% இருக்கிறாங்க அப்படின்னா, மக்கள் ஒரு 50 லட்சம் பேர் இருக்காங்கன்னா நம்ம ஒரு 20-25 லட்சம் பேர் இருக்கிறோம் அப்படின்னா, அப்ப சதவீதம் இப்ப எஸ்சியில தேவேந்திர குலவில் இத்தனை சதவீதம் இருக்காங்க. இப்ப இவங்க